ஊருக்கு அவல் பொறி. அஞ்சரைப்பட்டி அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல ஒரு வித்தியாசமான ஒரு பொரியல் உங்களுக்காக சொல்லி காமிக்கப்படுறேன். நானு என்னன்னு பாத்தீங்கன்னா பலாக்கொட்டை, அதை வச்சு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். பலாக்கொட்டை மசாலாக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வேக வைத்த பலாக்கொட்டை, வெல்லம், தேங்காய், காய்ந்த மிளகாய், உளுத்தம் பருப்பு, கடுகு, தனியா, புளி கரைசல், எண்ணெய், உப்பு. இது எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ள பலாப்பழம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து சூடுன்னு வாங்க சில பேர். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, தேன்ல ஊற வச்சு அப்படி சாப்பிடுவாங்க. அதை மீறி அதுல இருக்க கொட்டையை தூக்கி எறிவாங்க இல்லையா. நம்ம அந்த கொட்டையை கூட வேஸ்ட் பண்ணாம நம்ம பாத்தீங்கன்னா இப்போ அதுல ஒரு வித்தியாசமான மசாலா செஞ்சு காமிக்க போறேன். நம்ம எப்பயும் பண்ற கேஸ்ல நம்ம ஒரு சாதம்லாம் வைப்போம் இல்லையா, அதுக்கு மேலேயே அந்த தட்டிலே அப்படி வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். இது வந்து ஒரு வித்தியாசமான பலாக்கொட்டையில ஒரு மசாலா செஞ்சு காமிக்க போறேன். இப்ப இதுக்கு எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். நல்லா சுட்டுருக்குது. கடுகு போட்டுருக்கேன். இதுல உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு ஒரு மிளகா, நல்லா இது கொஞ்சம் வெடிக்கட்டும். திருமானதுக்கு அப்புறம் நம்ம வந்து வேக வச்ச நம்ம இந்த பலாக்கொட்டை அதான் இதுல போட போறேன். நான் அதை அடுப்பை சின்னது பண்ணிக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதுல இப்ப நான் புளி அதை நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். புளியை நல்லா அதுல கரைச்சி விட்டுடலாம். புளியோட பச்சை வாசனை நல்லா போட்டோம். அதுக்குள்ள நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு உண்டான சாமான நம்ம அரைச்சிடலாம். நம்ம சோம்பு ஒரு ஸ்பூனு, தனியா அது ஒரு ஸ்பூன், தேங்காய் அதையும் அதோட போட்டுறேன். காஞ்ச மிளகாய் காரத்துக்காக ஒரு 2 காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு நல்லா முதல்ல ட்ரையா அரைச்சிக்கிறேன். அப்புறமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி விட போறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா மையா அரைச்சிக்கலாம். நல்ல மைய அரைஞ்சிட்டு இப்போ இத அந்த புளி கரைசலோட நான் இப்ப விட போறேன். கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் பெருசா வச்சுக்கிறேன். இதை நல்லா இதோட கலந்துருங்க. இதுல நம்ம வந்து இப்போ கொஞ்சமா வெல்லம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா சுவையை இன்னும் கொஞ்சம் நல்லா கூடுதலா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்கு. அதே நேரத்துல வெல்லத்துல அயன் சக்தியும் இருக்கு. அதுக்காக தான் நம்ம இதுல யூஸ் பண்றோம். எல்லா விதமான குழம்புக்குமே நம்ம வெல்லம் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. இதுல இப்ப நம்ம வந்து உப்பு, இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா இது கொதிச்சு நல்லா வரணும். இதுல இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். பாருங்க இப்ப நல்லா கொதிச்சு வாசனை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா தெரியுது. என்னன்னா இதுல வந்து நம்ம சோம்பு போட்டதுனால, சோம்பு தனியா எல்லாம் சேர்த்ததுனால வாசனை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதை வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா சாதத்துல போட்டு சாப்பிடலாம். இல்ல கொஞ்சம் சப்பாத்தி அந்த மாதிரி தோசை எது வந்தாலும் அதுல போட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதுல நல்லா இத பச்சை வாசனை நல்லா போயாச்சு. இப்ப வேணும்னா இந்த பலாக்கொட்டை காய் வெந்தது இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் நீங்க அது சின்ன சின்னதா கட் பண்ணி அப்படியும் இதுல சேர்த்துக்கலாம். அப்படியே போடலாம், எப்படி வேணா போடலாம். நான் இப்ப அப்படியே தான் போட்டிருக்கேன். ஏன்னா அப்பதான் இன்னும் கொஞ்சம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். பார்க்கும் போதே சாப்பிடணும், இது என்ன வித்தியாசமா ஏதோ இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். அதனால பார்க்கும் போதே சாப்பிட்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காய் இது. நல்லா கொதிக்கிறத நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். மேல கொஞ்சம் நான் அலங்கரிக்க தேங்காய் மேல வச்சிருக்கேன். சுவையான பலாக்கொட்டை மசாலா உங்களுக்காக தயாராயிடுது. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன். வானலில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு கடுகு,
உளுத்தம்பருப்பு, மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா திருமாறினதுக்கு அப்புறம் பலாக்கொட்டையை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். அதையும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்குங்க. வதக்கின புளியை நல்லா கரைச்சி வச்சிருக்கோம். இந்த புளி தண்ணியை நல்லா கொட்டி புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வச்சிருங்க. அதை அதுக்குள்ள மசாலா சாமான் அரைக்கிறதுக்காக சோம்பு, தனியா, தேங்காய், மிளகாய் எல்லாம் போட்டு முதல்ல ட்ரையா அரைச்சிக்கோங்க. அதுலயே கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் மையா நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் அரைச்ச விழுதியும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுல ஒரு ஸ்பூன் வந்து வெல்லமும் போட்டு நல்லா கலந்துட்டு அதுலயே உப்பையும் போட்டு ஒரு பவுல்ல தனியா எடுத்து கொட்டி வச்சுட்டு அதுக்கு மேல அலங்கரிக்க கொஞ்சம் தேங்காய் வச்சுட்டீங்கன்னா சுவையான பலாக்கொட்டை மசாலா உங்களுக்காகவே தயாராயிடுச்சு.